யாருடன் கூட்டணி என்பது பற்றி இன்னும் சில நாட்களில் அறிவிப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்து ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்களுக்கு அவர் இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க தமக்கு அழைப்பு வரவில்லை என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது. அதிமுகவில் பிரிந்து கிடப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தினாலும் இபிஎஸ் கேட்கவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார். முடியாது. அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் தோல்விதான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தலை விட வெற்றி பெறவில்லை. ஐயா, பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? 23ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? யாருங்க பொதுக்கூட்டத்திற்கு? அது பிரதமர் கொடுத்திருக்கா? இதுவரை வரவில்லை. வந்தால் பங்கேற்பீங்களா சார்? நீங்க ஏசியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா? சரி, அதிமுக இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. 26 தேர்தலில் வெற்றி பெறும் அதிமுக. பிரச்சனை இல்லைங்க. தலைவர் அம்மாவை நீட்டாக அந்த கட்சியை நடத்தி போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை உருவாக்கி கழக சட்ட விதிக்கு புறம்பானது என்பது நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறோம்.